அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? டே 1 வானம் பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கான். மாதிரி புள்ளி எடுத்துகிட்டு வர்றான். 2 கையும் நல்லா பார்த்துக்குங்க. கை எப்படி இருக்குன்னு டே 1 வெட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசி நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து கீழே அழிச்சு அள்ளியிருக்கோம். அறலை கீழே அறாதனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பைப்பை வந்து உள்ளே போட்டு தண்ணி உள்ளே விட்டோம்னா கொஞ்சம் வெட்டுறதுக்கு மண் கொஞ்சம் இலை கொடுக்கும். இன்னும் வெட்ட கொஞ்சம் தோதாக இருக்கும். மணி இப்போ காலைல 6:30 மணி. நேற்று சாயங்காலம் தண்ணி விட்டுருந்தோம். தண்ணி நல்லா ஊறிருக்கு. இப்போ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். காலைல 7:50 7:50க்கு வந்து நம்ம வெட்டியிருக்கோம்னா ஒரு 20 மீட்டர் வெட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்க ஆழம் கூட்டிக்கிட்டே போகுது. முதல்ல போல் வச்சுருந்தோம். இப்போ வந்து இங்கேயும் வந்துடுச்சு. இருக்க ஆழம் கூட்டிக்கிட்டே போகுது. இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளோ 100 130 மீட்ரு ஒரே நாளில் 130 மீட்ரு வெட்டிட்டோம்னா அதில் இருக்க அந்த 300 400 மீட்ரு வெட்ட வேண்டியது ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் வெட்டலாம். இருக்க உடம்பு சோர்வாகிட்டே போகும். கூட கை லெஃப்ட் கை அவ்வளோக்கா பொக்கலை. ரைட் கை இந்த உள்ளங்கையில் கணக்கில் பொத்துருச்சு. உள்ளங்கையில் பொத்துருக்கு. மேலே இங்கே பக்கம்னு நினச்சேன். அது இங்கே உள்ளங்கையில் கணக்கில் மேலே தான் என்னாச்சு இகனா இல்லைன்னா இதில் பக்கம் நினச்சேன். அது என்னென்னா இப்படி பார்த்துருக்கு. மணி இப்போ 12 மணி. ஒரு 50 மீட்ரு வெட்டியிருக்கோம். செம்ம டயர்டாகிடுச்சு கை காலெலாம். இன்னும் 50 மீட்ரு இன்னும் 50 மீட்ரு கிடக்குது வெட்டனா. இன்றைக்கி இதை வெட்டினாதே நாளைக்கு இது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். டே 3 மணி 2 மணி. இந்த லைனும் வெட்டிட்டோம். வெட்டி இந்த லைனையும் வெட்டியாச்சு. நாளைக்கு அதில் வர்ற அந்த பெரிய லைனை வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு இது ஸ்டார்ட் பண்ணி வெட்டி 2 நாள். டே 3ங்கிறது நம்ம முதல் நாள் வந்து ஊற போட்டிருந்தோம். அப்புறம் தண்ணி பிடிச்சி ஊற போட்டிருந்தோம். அப்புறம் 2ஆவது நாள் 3ஆவது நாள் வெட்டினப்போ 2 நாளில் வெட்டி முடிச்சிருக்கோம். 2 நாள் மணி 3:30. 2வது வாய்க்காய்க்கு வந்து 2வது கான் எடுக்கிறதுக்கு வந்து லைட்டாக இழைச்சிருக்கோம். கீழே அறலை, அதனால் தண்ணி வர்றதுக்காக லைட்டாக வலிச்சிருக்கோம். ஏன்னா மொதல் வாய்க்காய் அங்கே வெட்டியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லை? அந்த சிவப்பு கலரில் தெரியல. அது பூரா மொதல் வாய்க்காய் வெட்டியிருக்குது. இடது காலிலே போ. இடது கால் இந்த வலது காலில் இந்த காலில் வலது காலில் போ. வலது காலிலே போனேன்னா நேரம். டே 3 மணி 5:30. தண்ணி ஊற போட்டுக்கிட்டுருக்கோம் வாய்க்கால். இந்த வாய்க்கால் ஊறினாத்தேன் நம்ம காலையில் வந்து வானம் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டே 4 மணி 10:30. பூச்சி இருந்தால் நல்ல மண்ணாக அர்த்தம். நம்ம மண்ணில் வந்து ஈரச்சத்து அதிகமாக இருக்கனால பூச்சி நிறையா இருக்குதா. இங்கே பார்த்தீங்கன்னா புது பூச்சி. ரத்தத்தை பார்த்தா பயந்துட்டியா? ஒரு வீரனோட பொண்டாட்டி அலப்படாது. தலையில் அதுக்கு தூக்கி வச்சு வைக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கு அவன் காரணம்லாம் வந்தானா கருவாடி ஒரு வீட்டு வெயில் பார்த்துக்காரு. என்னையா தலப்பா கட்டு தினிசா இருக்கு. ஸ்டைலிஷ் கட்ட சண்டியர் கட்டு மாதிரி இன்னைக்கு
தேவையில்லை எல்லாம் சொல்லி அங்கேயே சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது வித்தியாசம். ரிட்டர்ன் வா மாட்டில் முட்டிக்கிட்டாரா நாங்கள் அங்கே மணி 5:25 இப்போ தான் வந்து வெட்டி முடிச்சிருக்கோம். அங்கே வரைக்கும் இதிலேருந்து நம்ம அந்த நேற்று வந்து அந்த போஸ்ட் மரத்தடி வெட்டியிருந்தோம். வெட்டி அப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு முழங்காலெல்லாம் வெட்டியிருக்கோம். வெட்டி அந்த தென்னை மரத்தடியும் வெட்டியிருக்கோம். நாளைக்கு அதுலேருந்து அப்படியே திருப்பி அந்த கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அவ்வளோதான். அன்றைக்கி காலைல 11:50 12 மணி ஆகுது. காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. அந்த முக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வேர் அதிகம், இது வேர் அதிகம் இந்த சைடு. டே 7 காலையில் 6:30 மணி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ்ட் வரைக்கும். டே 8 போன ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுச்சு. அனுமானம் ஒரு மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. நேற்று என்ன ஆச்சுன்னா, நேற்று இது கொஞ்சம் இதோட நேற்று வெட்டியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். இதோட வெட்டியிருந்தால் நேற்று வேலை முடிஞ்சிருக்கும். நேற்று கொஞ்சம் வெளியே பர்சனல் ஒர்க்காக வெளியே போயாச்சு. ஐயா பாவம் நேற்று இதுலேருந்து அது வரைக்கும் வெட்டியிருந்துருக்காங்க. இந்த இடம் வேர் ஓவர்னால இருக்கட்டுமையாக நான் வந்து வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் போட்டாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேர் தான் வெட்டுறோம். நானும் தாத்தா வந்து வெட்டுறோம். போன ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. இன்றைக்கி எப்படியாச்சும் அந்த வேலை முடிச்சிடணும். இங்கே நான் கொஞ்சோண்டு வெட்டணும். அப்புறம் அங்கே நம்ம போர்கிட்ட ஒரு 1.5 பைப்புக்கிட்ட, அதாவது 20 அடி 30 அடி வெட்டுற மாதிரி வரும். போர்லேருந்து இதுதான் போர்லேருந்து இந்த இடம் தான் நம்ம பிரிக்கிறோம். இதில் இதுலேருந்து இங்கிட்டு ஒரு லைன் போகுது. அதே மாதிரி அகனை வெட்டியிருக்கோம்ல, இங்கே வெட்டியிருக்கோம்ல, இதில் இருந்து ஒரு பைப் போகுதா, இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு லைன். மணி காலைல 6:30 பைப்லாம் எடுத்து நம்ம வரிசையாக போட்டுட்ருக்கோம். வரிசையாக இருக்குன்னா வரிசையாக போட்டால் தான் அவங்க வந்து ஃபிட்டிங் பண்ணுறவங்க வந்து அப்படி டக்கு டக்குன்னு ஃபிட்டிங் பண்ணிட்டு வருவாங்க. இல்லைன்னா அப்போ இருக்க நம்ம தூக்கிட்டு இருக்கணும். நெட்டுக்கு வரிசையாக போட்டிருக்கனால அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ளே தள்ளிட்டு மண்ணை போட்டு மூட வேண்டியது. லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதே இது கோணமாக இருக்க மாதிரி முடிஞ்சு வச்சு
சும்மா சனிமலை பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருங்க. அதில் அப்படி வச்சுருங்க. அப்படி வச்சுருங்க. சரி அப்படி லொச்சக் மொச்சக் பச்சக் குட் பள்ளமாக இருமாம்மா எப்படி லொச்சக் மொச்சக் பச்சக் குட் லொச்சக் அது மாமா அது எப்படின்னு ஐயாட்ட சொல்லுங்க மாமா. மொச்சக் என்னப்பா இந்த மாதிரி மண் அன்றைக்கான போட்டு வச்சுருக்கோம். எதுக்குன்னா நீ மோட்ரு போட்டு பார்க்கும்போது தண்ணி வரும்போது இந்த மாதிரி மண் போடலைன்னா பைப்பு மேலே தூக்கிடும். அதனால மண் அன்றைக்கான நம்ம கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம அன்றைக்கான போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயிண்ட் இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இந்த வால்வு வந்து இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு மோட்டரை போட்டு பார்க்க வேண்டியது. வா மோட்டர் போட்டு எதுவும் லீக்கெல்லாம் இருக்க மாதிரி தெரியல. இங்கே லீக் எதுவும் இல்லை எனக்கு இப்போதைக்கு. இதனையும் லீக் இல்லை. தண்ணி வருதாயா? இங்கேயும் லீக் இல்லை, லீக் இல்லை. ரிட்டன் வரும்போது பார்த்ததும் தெரியும், இப்போ பார்க்குறப்ப தெரியாது. எனக்குள்ளேயும் இப்போதைக்கு லீக் இல்லை. ஆத்தே இந்த இடத்துலையும் லீக்கு. இப்போதைக்கு லீக் இல்லை அந்த இடத்துலையும். இங்கேயும் லீக் இல்லை, இங்கேயும் லீக் இல்லை, இவனே லீக் இல்லை, இங்கேயும் லீக் இல்லை, இவனையும் லீக் இல்லை. தண்ணி வரலையா? ஃபுல்லாக வாங்கி தான் வரணும். இப்போதான் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், ரம்பிட்டேன் இப்படித்தாண்டா. வாங்க வாங்க தக்குன்னு வாங்க. மண் ஊரா அந்த அல்லனாவ. அவ்வளோதான். ஆயிட்டா நீ ஒன்றும் இல்லை, நீ தண்ணி விழுகட்டு, கொஞ்ச நேரம் விழுகட்டு, அதை திறந்து விட்டுட்டு இதை மூடிவிட்டு அப்படியே. ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி கிடைக்கும், அப்புறம் தண்ணி கிடைக்கிட்டு ரெண்டாவது வாச பிடிக்கலடா. சரி, லீக்கு லீக்கேஜ் அவன் உள்ள நல்லா அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த லீக் இல்லாமல் பார்க்காம நம்ம மண் போட்டோம்னா மறுபடியும் லீக் ஆகிட்டே இருக்கும். லீக்கேஜ் இருக்குது.
இந்த பக்கம் ஃபுல்லாக மூடியாந்துச்சு. இன்னும் கொஞ்சோண்டு இந்த இதுலேருந்து இது வரைக்கும் போகணும். ஒரு சைடு லைனு ஃபுல்லாக மூடியாச்சு. ஒரு சைடு லைன் ஃபுல்லாக மூடியாச்சு. ஆனால் கொஞ்சோண்டு கிடக்குது. ஏற்கனவே லீக் இருந்த இடம், நாளைக்கு கம்மை போட்டிருக்கா. நாளைக்கு மோட்ரு போட்டு பார்த்துக்கிட்டு லீக் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் முடியும். பூரா முடியாச்சு. டே 11 நேற்று இந்த இடம் தான் ரொம்ப வேலையாயிருச்சு. ஏன்னா இந்த 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 லைன் வந்து கிராஸாக இருந்துச்சா, அதனால் இதில் போட்டு டீ ஜாயிண்ட் போட்டு எடுக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே போட்டிருந்த பழைய பைப்பும் குவாலிட்டி இல்லாதனால அதுவும் பிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஒட்டு போட்டு அப்படி இப்படி சமாளித்து இதில் திருப்பி இருக்கும். இன்றைக்கி இந்த வேலை தான் ஓடும். நேற்று பாவம் அவங்க ஃபிட்டிங் பண்ண வந்தவங்களும் 2 மணி தான் நின்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி இந்த லைனு முடிச்சுட்டு மண் போட்டு மூடணும். ஏற்கனவே அந்த லைன் வந்து இன்னொரு லைன் போர்கிட்ட போனது வந்து நம்ம இது கிளியராக முடித்து மண் பூரா இழுத்துவிட்டோம். இழுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேற்று அங்கேருந்து இது வரைக்கும் கொண்டாந்துட்டு இங்கே ஒரு டம்மியை போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. லேட்டாகவும் சொல்லிட்டு நான் ஒரு டம்மியை போட்டு விட்டுட்டாங்க. இன்றைக்கி இதில் வந்து நம்ம அந்த சைடு கண்டினியூ பண்ணுறதுக்கு பைப்பெல்லாம் வரிசையாக போட்டோம். பைப்லாம் வரிசையாக கிடக்குது. இதுக்கு அவ்வளோ இல்லாமலாம் இல்லை. இன்னும் பாருங்க பைப் வாங்கின போல. அவ்வளோதான். ரைட், ஓகே. கொஞ்சம் சாமான் வந்து மிச்சம் பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வால்வு அவ்வளோ நமக்கு தேவைப்படலை. 5 வால்வு வாங்கியிருந்தோம், 4 வால்வு தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த சாமானை கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த மூடி பெண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும். சரியா இருக்குப்பா. கரெக்டாக இருக்கு. இந்த சைடு பூரா ஒட்டி முடிச்சாச்சு. தண்ணி போட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்காக அன்றைக்கான பைப்பு தூக்குங்கிறதுக்காக அன்றைக்கான மண் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து டம்மி போட்டு மூட போகிறோம். ஃப்யூச்சரில் அந்த சைடு நம்ம பைப் எடுத்தோம்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி டம்மி இருக்குது. எண்டுக்காக போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது போட்டுக்கோங்க. ஒரு கோடி தண்ணி லீக் ஆகுது. ஒரு கோடி லீக் ஆகுது. ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம எடுத்தோம்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியது. இதில் வெட்டி இதில் போட்டுருக்க வேண்டியது. சரியா போச்சு. மண் போட்டோம். நீ மோட்டரை போட்டு செக் பண்ண வேண்டியது தண்ணி லீக் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. மோட்ரு போட லீக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் ஒரு லீக்கு. தண்ணி இங்கே விழுதாயா? இனிமே தான் வரும். மண்
அவ்வளோதான் கடைசி வரைக்கும் முடிய போகுது. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஒரே குறிக்கோள். பைப்பு இறக்கியிருந்தோம், மிச்சம் வந்து 5 பைப்பு மிச்சமாயிருக்கு. அது வந்து வேறு பிளான் இருக்குது. இந்த போஸ்ட் மரத்துலேருந்து லெஃப்ட்டில் இங்கே ஒரு தடவை போடணும். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடுவோம்னு இதை தூக்கி அப்படியே ரிட்டர்ன்லாம் பண்ணாமல் மேலே தூக்கி பரணியில் வைக்க வேண்டியது. கடைசினோட கையோட ஸ்டேஜு அவ்வளோவா எதுவும் காய்க்கலை. இங்கே ஒரு இடம் பொத்து இந்த இடம் இது அவ்வளோவா இன்னும் எதுவும் காய்க்கலை. லெஃப்ட்டு கை காய்ச்சிருக்கு, இங்கே 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 இதெல்லாம் காய்ச்சிருச்சு. இதான் கடைசி நாளோட கையோட நிலைமை. நல்லா போகுதுடா, அதுக்கு தாண்டா போயிட்டு வாங்கியாங்கடா. வச்சு உனக்கு நீ அதெல்லாம் மூடி இன்னும் ஒன்று காணும். நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் லக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் மழை பெய்யாது, கரெக்டாக மண் மூடி முடிக்க மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் லக்கு இருந்தனால தப்பிச்சோம். ஃபிட்டிங்கும் முடிச்சுட்டு முதல் தடவை சனி மலையில் திறக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அப்புறம் அந்த தண்ணி கிடைக்கிறது ஏக அடிக்கிட்டு